ஊவா மாகாண சபை உறுப்பினர் செந்தில் தொண்டமான் பண்டாரவரையில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவித்தார். மலையத்தில் இருக்க மத்த கட்சி எடுத்துக்கங்க, உதாரணத்துக்கு திகாம்பரத்தை எடுத்துக்கங்க. அவரோட கட்சியில மொத்தம் 3 மாகாண சபை மந்திரி நூரேலியா மாவட்டத்திலேயே, அது போக பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி, மொத்தம் 4 பேர் தான், வேற கூடலாம் கிடையாது. இந்த 4 பேர்ல ஒன்னு அவருடைய மனைவியோட அப்பா மாமனார் ப்ரொவின்சியல் மெம்பர், 2வது அண்ணனோட மனைவி அவர்கிட்ட அண்ணி, 3வது அவர். ஒரே ஒரு ஆள் வெளியில இருந்து அவங்க கட்சியில கொடுத்திருக்காங்க. இது குடும்ப அரசியல் இல்லையா? ஒரே வீட்டில் இருக்க 3 பேர் இருக்கிறது 4 பேர்ல 3 பேர் இருக்கிறது குடும்ப அரசியல் இல்லையா? மலைய மக்கள் முன்னணி எடுத்துக்கங்க, அவங்க இலங்கை ஃபுல்லா ஒரே ஒரு மாநசபை மந்திரி வச்சிருக்காங்க, ஒரே ஒரு பார்லிமெண்ட் எம்பி. பார்லிமெண்ட் எம்பி யாருன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள். மாகாண சபை மந்திரி யாருன்னா அவர்கிட்ட மயன். அவர் மயனும் கட்சியில 10 பேர் ஓட்டு கேட்கும் போது, என் மயனுக்கு ஓட்டு போடாதீங்க, இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுங்க நான் போய் கேட்டிருப்பாரு. என் மயனுக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே கேட்டிருப்பாரு. அப்ப அந்த கட்சியிலையும் ஒரே ஒருத்தர் தான் அவர்கிட்ட மயன். எல்ஜேடபிள்யூ எடுத்துக்குவோம், வேலாயுதனை பார்லிமெண்ட்ல இருக்கிறாரு, பதில டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு மந்திரி அவர்கிட்ட மயன். 17ல 2 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது 11% குடும்ப அரசியல்ங்கிறது. 4 பேர்ல 3ங்கிறது 75% குடும்ப அரசியல். மீதி 2 கட்சியிலையும் 100% குடும்ப அரசியல். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 11% செய்யற சிடபிள்யூசி குடும்ப அரசியல் இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் நம்மள முட்டாள் நினைக்கிறாங்க. கூட்டு ஒப்பந்தம் தொடர்பிலும் இதன் போது கருத்து வெளியிடப்பட்டது. ஒப்பந்த பேச்சுவார்த்தையில எல்ஜேடபிள்யூ இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. எல்ஜேடபிள்யூ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு தொழிற்சங்கம்? ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கம். இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு பிரதம மந்திரி இருக்கிறாரு. இப்ப இந்த தோசை கட்சியில திகாம்பரம், தோசை தானே இந்த கட்சி பேரு, தெரியல எனக்கு. திகாம்பரம், மலைய மக்கள் ராதாகிருஷ்ணன், இங்க இருக்க வேலாயுதானே, வடிவேல் சுரேஷ், இவங்க எல்லாம் சம்பளத்துக்காண்டி நாங்க எங்க உயிரை கொடுப்போம் டேபிள கட்சி பேசுறாங்கல்ல. இவங்களோட தலை எந்த கட்சியில இவங்க அமைச்சரா இருக்காங்க? யானை கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி தான். ஒரு நாட்டு பிரதம மந்திரி இருந்து சம்பளம் வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்ப 20 வருஷமா சிடபிள்யூசி சௌமியமூர்த்தி தொண்டமனையா காலத்திலிருந்து வெறும் ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரியை வச்சு கம்பெனிக்காரன் கொண்டைய பிடிச்சி ஆட்டு 20 வருஷமா சம்பளம் வாங்கி கொடுத்தோம்னா அப்ப எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்போம்.